வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் சடுதியாக அதிகரிக்கும் எரிவாயு விலை. ஸ்ரீலங்காவில் உணவுப் பொருட்களின் விலை எகிரும் அபாயம். ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகில் தீவிரமடையும் பதற்றம். சுட்டு வீழ்த்தப்படும் ஈரானிய குண்டுவீச்சு விமானங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு மின்சார சபையின் 62 கோரிக்கைகளை ஏற்க நிர்வாகம் இணக்கம். இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. பேக்கரி உற்பத்திகளின் விலையும் அதிகரிக்குமா? ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடி. பேருந்தின் மிதிப்பலகையில் பயணித்த 2 பிள்ளைகளின் தந்தை தவறி விழுந்து மரணம். யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி ஆபத்தான நிலையில் விடுக்கப்பட்டது அவசர கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 3990 ரூபாவாகும். இதேவேளை 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாகும். ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதால் உணவுப் பொருட்களின் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பான யுனைடெட் விடுத்துள்ளது. இது வாழ்க்கை செலவு அழுத்தங்களை தீவிரப்படுத்தும் எனவும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: எரிசக்தி, உரம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தங்களை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும். யுனைடெட்டின் தரவுகளின் அடிப்படையில் உலகளாவிய கச்சா எண்ணெயில் 38%, எல்பிஜி எரிவாயுவில் 29% மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 19% ஹோர்முஸ் நீரிணை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. உலகளவில் கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்படும் உரங்களில் 1/3 பங்கு இந்த நீரிணை வழியாகவே பயணிக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகில் 16 ஈரானிய குண்டுவீச்சு விமானங்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிவித்துள்ளது. தாக்குதலின் காட்சிகளை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பின்னர் மத்திய ஈரானில் உள்ள உலக பாரம்பரிய தளமாக கருதப்படும் முக்கிய இடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. உலகின் மிக முக்கியமான எரிசக்தி மையங்களில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் போர்க்கப்பல்களை கொண்டுள்ளது. இதன் மூலம் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்று உளவுத்துறையின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் ஒரு பதிவில் ஈரான் தனது கடற்படை கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தியில் வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஐரிஸ் தேனா போர்க்கப்பலில் மீட்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா வேண்டுமென்றே தடுத்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு உட்பட்ட 4 முக்கிய நிறுவனங்களின் பணிப்பாளர் சபைகளோடு தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் 64 கோரிக்கைகளில் 62 கோரிக்கைகளை நிறைவேற்ற நிர்வாகம் இணக்கம் தெரிவித்துள்ளது. குறித்த 4 நிறுவனங்களின் தலைவர்கள் இணைந்து விடுத்துள்ள கூட்டு அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வலுசக்தி அமைச்சரின் பங்கேற்போடு இடம்பெற்ற குறித்த பேச்சுவார்த்தையில் கடந்த மார்ச் 8ஆம் தேதி 25 தொழிற்சங்கங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டன. அதன்படி பிரிவு 6 கீழ் வழங்கப்பட்டு வரும் 1000 மற்றும் 10,000 ரூபாய் கொடுப்பனவுகள் தொடர்ந்து வழங்கப்படும்.
அத்தோடு பிரிவு 6.6 கீழ் உள்ள வாழ்க்கை செலவு கொடுப்பனவும் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை செலவு கொடுப்பனவோடு சேர்த்து வழங்கப்படும். புதிய நிறுவனங்களில் செயல்திறன் அடிப்படையிலான ஊதிய முறை அறிமுகப்படுத்தப்படும் வரை பிரிவு 7.1 கீழ் கோரப்பட்ட வருடாந்த போனஸ் தொடர்ந்து வழங்கப்படும். பிரிவு 10.8 கீழ் கோரப்பட்ட ஓய்வூதிய நலன்கள் தொடர்பில் மின்சார சபை ஊழியர் நிதியத்திற்கு சாதகமான ஆலோசனைகளை வழங்குவதற்கு அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளார். பிரிவு 12.1 கீழ் கோரப்பட்டுள்ள சம்பள உயர்வு குறித்த இறுதி முடிவை எட்டுவதற்காக எதிர்வரும் 2 நாட்களுக்குள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்வதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். மக்கள் மின்சார தடையினால் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு தற்போதைய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உடனடியாக தமது கடமைகளுக்கு திரும்புமாறு 4 நிறுவனங்களின் தலைவர்களும் தொழிற்சங்கங்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். தொழிற்சங்கங்கள் தமது போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினால் எஞ்சியிருக்கும் 2 கோரிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதியோடு கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவதாகவும் நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. அத்தோடு ஏனைய அனைத்து கோரிக்கைகளும் இன்றைய கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்டதற்கமைய திருத்தம் செய்யப்பட்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காலி தேசிய வைத்தியசாலையில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு அலகுகளில் வைக்கப்பட்டுள்ள 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்களை இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி மேலதிக நீதவான் சமீர தொடங்கொடவினால் இன்று காலை இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை ஈரானிய தூதரக பிரதிநிதிகளிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்குமாறு காலி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நீதவான் பணிபுரி விடுத்துள்ளார். காலி துறைமுக காவல்துறையினரால் காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கையினை தொடர்ந்து இந்த சட்டப்பூர்வமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த 84 உடல்களும் இதுவரை காலி தேசிய வைத்தியசாலையில் உள்ள 2 நடமாடும் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு அலகுகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. ஈரானிய அதிகாரிகளிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவை ஈரானுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் மற்றும் எரிவாயு போன்ற அத்தியாவசிய எரிசக்தி மூலங்களை பெறுவதில் நாடு முழுவதும் உள்ள பேக்கரிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. ரத்தலுகமவில் உள்ள சங்கத்தின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள பேக்கரிகளில் சுமார் 25% எரிவாயுவையும் 25% முதல் 30% டீசல் மற்றும் மண்ணெண்ணெயையும் எஞ்சியவை விறகு மற்றும் ஏனைய மாற்று எரிபொருட்களையும் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல பேக்கரிகள் வழமையாக டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெயை கொள்கலன்களில் கொண்டு செல்வது வழக்கம். எனினும் கொள்கலன்களில் எரிபொருளை வழங்குவதற்கு அரசாங்கம் விதித்துள்ள தடை காரணமாக பேக்கரி உரிமையாளர்கள் தமது அன்றாட பணிகளை முன்னெடுத்துச் செல்வதில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். நாடு முழுவதும் நிலவும் மின்சார தடைகளும் பேக்கரி உற்பத்திகளை பெரிதும் பாதித்துள்ளன. தங்கள் தொழிற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்ல பேக்கரி உரிமையாளர்களுக்கு விசேட அனுமதி முறையின் கீழ் கொள்கலன்களில் எரிபொருளை பெற்றுக் கொள்ள தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு ஜெயவர்தன அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பேருவளை காலி வீதியில் உள்ள மசல சந்தி பகுதியில் தனியார் பேருந்தில் ஏறிய ஒருவர் அதிலிருந்து விழுந்து பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளதாக பேருவளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து நேற்றைய தினம் நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பேருவளையில் வசிக்கும் 52 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்து தனியார் பேருந்தில் மசல சந்தியில் ஏறி சுமார் 100 மீட்டர் தூரம் பயணித்த போது பேருந்தின் மிதிப்பலகையிலிருந்து விழுந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்து நேற்றைய தினம் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பேருவளையில் வசிக்கும் 52 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்து தனியார் பேருந்தில் மசல சந்தியில் ஏறி சுமார் 100 மீட்டர் தூரம் பயணித்த போது பேருந்தின் மிதிப்பலகையிலிருந்து விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்திரை பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு செல்வதாக தெரிவித்துவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
விபத்துக்குள்ளான பேருந்து தற்போது போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதோடு அதன் சாரதி இன்றைய தினம் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் பேருவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் போதனா வைத்தியசாலை ரத்த வங்கியில் அனைத்து வகை ரத்தத்திற்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ரத்த வங்கி ஆபத்தான நிலையில் உள்ளதாக ரத்த வங்கியினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யாழ் போதனா வைத்தியசாலை குருதி வங்கியில் எல்லா வகை குருதிக்கும் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. எமது ரத்த வங்கியில் 330 பைண்ட் குருதி இருக்க வேண்டும். ஆனால் தற்போது இருக்கும் குருதியின் அளவு 192 பைண்ட் ஆகும். இது எமது ரத்த வங்கியை பொறுத்தவரையில் மிகவும் ஆபத்தான நிலை. இதனால் நோயாளர்களுக்கு தேவையான குருதியை விநியோகிக்க முடியாத நிலையில் காணப்படுகின்றோம். ரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு குருதி சேகரிக்கப்பட்டாலும் நாளாந்தம் விநியோகிக்கப்படும் குருதியின் அளவு அதிகரித்தே செல்கின்றது. குறித்த ரத்த வங்கியில் நேரடியாக வந்து ரத்தம் கொடுக்கும் குருதி கொடையாளர்களுக்கும் தொலைபேசி வாயிலாக அழைப்புகளை விடுத்து வருகின்ற கொடையாளர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே காணப்படுகின்றது. அத்தோடு ஏனைய ரத்த வங்கிகளிடமிருந்தும் தினமும் குருதியை பெற்று நோயாளர்களுக்கு தேவையான குருதியை வழங்குகின்றோம். தற்போது அவர்களிடமும் குருதியின் இருப்பு குறைவடைந்துள்ளதால் ஏனைய ரத்த வங்கிகளிடமிருந்தும் குருதியை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை மேலும் மோசமடையலாம். எனவே சனசமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், பொது அமைப்புகள், திணைக்களங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகள், ஏனைய கல்வி நிறுவனங்கள் தங்கள் இடங்களில் ரத்த தான முகாம்களை ஒழுங்கு செய்து எம்மோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் உங்கள் இடத்திற்கு வருகை தந்து குருதி சேகரிக்கும் பணியை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அத்தோடு தனிநபர்கள் எமது ரத்த வங்கிக்கு நேரடியாக காலை 8 மணியிலிருந்து பிற்பகல் 7 மணி வரை சமூகம் கொடுத்து ரத்த தானம் செய்வதன் மூலம் குருதி தட்டுப்பாட்டை ஓரளவு நிவர்த்தி செய்ய முடியும். எனவே இத்தகைய இக்கட்டான நிலையை கருத்தில் கொண்டு இளைஞர் யுவதிகள் ரத்த தானம் செய்வதற்கு முன்வந்து எமது உயிர்காக்கும் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அத்தோடு தொடர்புகளுக்கு 021222306 அல்லது 07721053775 எனும் தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.